முதல் வாசகம். கீழ்ப்படிதலே பலிகளை விட சிறந்தது. சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15. தேவனுடைய உயிருள்ள இறைவார்த்தைகள் 16 முதல் 23 வரை. அந்நாட்களில் சாமுவேல் சவுலை நோக்கி, நிறுத்தும், இன்றிரவு ஆண்டவர் எனக்கு கூறியவற்றை உமக்கு சொல்கிறேன் என சவுல் சொல்லுங்கள் என்றார். சாமுவேல் கூறியது, நீர் உமது பார்வைக்கே சிறியவராயிருந்த போதல்லவா இஸ்ரேல் குலங்களுக்கு தலைவரானீர். ஆண்டவரும் உம்மை இஸ்ரேலின் அரசராக திருப்பொழிவு செய்தார். ஆண்டவர் உமக்கு வழிகாட்டி, நீ சென்று அந்த பாவிகளான அமலேக்கியரை அழித்துவிட்டு வா, இறுதி வரை போரிட்டு அவர்களை ஒழித்துவிடு என்று சொன்னார். அப்படி இருக்க நீர் ஏன் ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை? கொள்ளை பொருள் மீது பாய்ந்து ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்ததேன்? அதற்கு சவுல் சாமுவேலை நோக்கி, ஆண்டவரின் குரலுக்கு நான் செவி கொடுத்தேன், அவர் காட்டிய வழியிலும் சென்றேன். அமலேக்கியரின் மன்னன் ஆகாக்கை கொண்டு வந்தேன், ஆனால் அமலேக்கியரை அழித்து விட்டேன். ஆனால் வீரர்கள் உம் கடவுளாகிய ஆண்டவருக்கு கில்காலில் பலி செலுத்த தடை செய்யப்பட்ட கொள்ளை பொருளினின்று சிறந்த ஆடுகளையும் மாடுகளையும் கொண்டு வந்தனர் என்றார். அப்போது சாமுவேல் கூறியது, ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எரிபலிகள் பிற பலிகள் செலுத்துவதா? அவரது குரலுக்கு கீழ்ப்படிவதா? கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது. கீழ்ப்படிதல் ஆட்டுக்கிடாய்களின் கொழுப்பை விட மேலானது. கலகம் சூனியத்திற்கு நிகரான பாவம். முரட்டுத்தனம் சிலை வழிபாட்டுக்கு ஒப்பான குற்றம். நீர் ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்தீர், அவரும் உம்மை அரச பதவியில் நின்று நீக்கிவிட்டார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 2. இறை வார்த்தைகள் 18 முதல் 22 முடிய. யோவானுடைய சீடரும் பரிசேயரும் நோன்பு இருந்து வந்தனர். சிலர் இயேசுவிடம், யோவானுடைய சீடர்களும் பரிசேயருடைய சீடர்களும் நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர்கள் நோன்பு இருக்க முடியுமா? மணமகன் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நோன்பு இருக்க முடியாது. ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் அந்த புதிய துணி பழையதிலிருந்து கிழியும், கிழிச்சலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதும் இல்லை. ஊற்றி வைத்தால் மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும், மதுவும் தோற்பைகளும் பாழாகும். புதிய மது புது தோற்பைகளுக்கே ஏற்றது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய இந்த திருப்பலிக்கு மைய சிந்தனையாக முதல் வாசகத்தில் கேட்ட விவிலிய பகுதியை எடுத்துக்கொள்வோம். கடவுளின் அருளை பெற்றுக்கொண்டவர்களுடைய தனி சிறப்பை சொல்லுகிறது. வாழ்க்கையில் வீழ்ந்து மடிந்து போகிறவர்கள் சிலர், வீழ்ந்து எழுந்து நிற்பவர்கள் சிலர், ஒருபோதும் விழாதவர்கள் சிலர். இதற்கு சில எடுத்துக்காட்டுகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சுருக்கமாக. விவிலியத்திலிருந்து நாம் விவிலியத்தில் பார்க்கும்போது வீழ்ந்து மடிந்தவர்களுக்கு 2 எடுத்துக்காட்டுகளை பழைய ஏற்பாட்டில் ஒன்று, புதிய ஏற்பாட்டில் ஒன்று. பழைய ஏற்பாட்டில் இஸ்ராயேல் மக்கள் ஒரு அரசனை கேட்டு வாங்கினார்கள்.
இஸ்ராயேலினுடைய முதல் அரசனாக கிடைக்கப் பெற்றவர் சாவுல். கடவுள் அவனை சிறப்பு ஆசிரியர்களால் அருள் பொழிவு செய்தார். ஆனால் ஒரு முக்கிய கட்டத்தில் போருக்கு புறப்படுவதற்கு காத்திருந்த சாவுல் சாமுவேல் இறைவாக்கினர் வர காலம் தாழ்த்திய போது 4 நாட்கள் காத்திருந்தார். அவர் வந்து பலி செலுத்தி போர் தொடங்க வேண்டும் என்று இருக்க, படை வீரர்களுடைய அந்த ஆற்றல், வீரம், துணிவு குறைந்து போக கண்டபோது இந்த சாவுல் தானாக பலி செலுத்தி போர் தொடுத்தார். தோல்வியை கண்டார். கடவுளின் வல்லமை பற்றி சந்தேகப்பட்டதனாலும், கடவுளுடைய இறைவாக்கினரை அவர் காத்திருக்காததனாலும் கடவுள் அவருக்கு பெரிய தண்டனையை கொடுத்து விட்டார். என்ன தண்டனை? அவருக்கு அளித்த அந்த பெரிய அருட்கொடையை, அருளை திரும்ப பெற்றுக்கொண்டார். திரும்ப பெற்றுக்கொண்ட போது சாவுலால் நிற்க முடியவில்லை, வீழ்ந்து விட்டார். அவரால் பின்னர் வாழ முடியவில்லை, வீழ்ந்து விட்டார். தன்னுடைய சேவகனை பார்த்து தன் வாளை எடுத்து அவனை குத்தி கொலை செய்ய சொன்னார். அந்த சேவகன் செய்யவில்லை, தானே வாளை நாட்டி அதன் மேல் வீழ்ந்து செத்து போனான். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் 12 சீடர்களை தேர்ந்தெடுத்த போது அந்த 12 சீடர்களுக்கு கொடுத்த எல்லா அருளையும், ஆற்றலையும், சிறப்புகளையும் யூதாஸ் இஸ்காரியோத்துக்கும் கொடுத்திருந்தார். நம்முடைய ஃப்ரெண்டு அவருக்கும் கொடுத்திருந்தார். அந்த யூதாஸ் 30 வெள்ளிக்காசு கொண்டு தன்னுடைய குருவை முத்தமிட்டு காட்டி கொடுத்தான். ஆனால் காட்டி கொடுத்தவன் அதை மனம் நொந்து திரும்பி வர இயலாமல் 4 கொண்டு செத்தான் என்று விவிலியம் நமக்கு சொல்லுகிறது. அவர் பரலோகத்தில் இருக்கிறாரா, நரகத்தில் இருக்கிறாரா, யூதாஸ் இந்த 2 இடத்துக்கும் இடைப்பட்ட இடத்துல தொங்கி கொண்டு இருக்கிறாரா எப்படின்னு ஒன்றும் நமக்கு தெரியாது. அது ஆண்டவருக்கு கையில் விட்டுருவோம். ஆண்டவருடைய திட்டத்தில் அவர் செய்தது என்ன என்று. ஆனால் வாழ்க்கையில் எல்லா அருளையும் பெற்று, சீடத்துவ அருளையும் பெற்று, அந்த சீடத்துவ அருளை இழந்தபோது நிலைத்து நிற்க முடியவில்லை, 4 கொண்டு செத்து விட்டான். இவர்கள் 2 பேரும் வீழ்ந்து மடிந்தவர்களுக்கு, கடவுளுடைய அருளை பெற்றபின், கடவுளுடைய கிருபையை பெற்றபின், வரங்களை பெற்றபின், இயேசுவை அறிந்தபின் வீழ்ந்து மடிந்தவர்கள். வேறு 2 பேரை வீழ்ந்து எழுந்தவர்கள். பழைய ஏற்பாட்டில் சாவுலுக்கு பின் அரசனாக வந்த தாவீது 2 பெரிய தப்புகள் செய்தான். எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம் தான், விளக்கமாக சொல்ல விரும்பவில்லை. எல்லாரும் போருக்கு போனார்கள், ஆனால் தாவீது மட்டும் போகவில்லை. அவன் உலா வரும்போது உரியாவின் மனைவியை காண அவளை விரும்பி அவளோடு உறவு கொண்டு விபச்சாரம் என்ற குற்றத்தையும், அந்த குற்றத்தை மறைப்பதற்காக உரியாவை போர் முனையிலிருந்து வரச் சொல்லி அங்கு அவனை வீட்டில் போய் தங்க சொல்ல, அவன் என் நாடு இன்னொரு நாட்டோடு போர் செய்யும் போது நான் மட்டும் என்னுடைய குழந்தை குட்டிகளோடு குடும்பத்தோடு கொண்டாடுவதா இயலாது என்று சொல்ல, அவனுடைய கழுத்தில் வைக்க வேண்டிய கத்தி ஆகிய கடிதத்தை அவனிடத்திலே கொடுத்து போர் முனைக்கு அனுப்பி வைத்தார். இவனை போரின் முன்னிரையில் நிறுத்தி கொன்று விடுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். 2 பெரிய குற்றங்களை தாவீது செய்தான். ஆனால் தாவீதை மனம் திரும்ப செய்ய ஆண்டவர் ஒரு இறைவாக்கினை, நாத்தான் இறைவாக்கினரை அனுப்பினார். நாத்தான் இறைவாக்கினர் நேரடியாம சொல்லாம காரியத்தை சுற்றி வளைத்து ஆட்டுக கதையை சொல்லி கடைசியில் அந்த மனிதன் நீதான் என்றார். நமக்கு தெரிந்த கதை. இதில் என்ன? ஆனால் தாவீது உணர்ந்து தன்னுடைய தவறுகளை உணர்ந்து பாடியது தான் 51ஆம் திருப்பாடல். இந்த 51வது திருப்பாடலில் 11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே தாவீது சாவுலினுடைய வாழ்க்கையிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டார். சாவுல் கடவுளுடைய விருப்பத்தை மீறிய போது அவன் இழந்தது என்ன? கடவுள் கொடுத்த அருளை இழந்தார். அந்த அருள்தான் ஆவியானவர். எனவே தாவீது என்ன ஜெபித்தார்? உமது பரிசுத்த ஆவியை என்னிடமிருந்து.
நமக்கு என்ன இழந்து போனாலும் பிரச்சனை இல்லை. கடவுள் தந்த அருளும் ஆவியானவரும் ஆற்றலும் அன்பும் இழந்து விட்டால் அது பெரிய இழப்பு. தாவீது வீழ்ந்தான், ஆனால் வீழ்ந்தபின் எழும்பி விட்டான். ஒருவன் தவறு செய்வது இயல்பாக இருக்கலாம், அவன் தவறில் வீழ்ந்து கிடந்தால் தான் பெரிய வீழ்ச்சி. அவன் எழுந்திருக்காவிட்டால், நம்ம ரெஸ்லிங் சில டிவியில எல்லாம் வரும், இங்கே எல்லாம் உள்ளவங்க இல்லை, அமெரிக்க நாடுகளில் உள்ள ஒரு ரெஸ்லிங் போட்டி வரும், ஒன்று கொண்டு குஸ்தி மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த விளையாட்டில் ஒரு ஆள் வீழ்ந்து இன்னொரு ஆளை பிடிச்சு மறித்து போடுறாங்க. அந்த ஆள் விழுந்தால் அவர் தோற்றவராக இல்லை, தோல்வி அடைந்தவராக இல்லை. விழுந்த பிறகு எழும்பாமல் இருந்தால்தான் தோல்வி. அவர் 3 தடவை அந்த மாஸ்டர் இடிப்பார், அதுக்குள்ளே இந்த ஆளை எழும்பணும், எழும்பலைன்னா தான் தோல்வி. தாவீது வீழ்ந்தான், ஆனால் எழுந்து விட்டான். மனம் நொந்து ஆண்டவரை மன்றாடி திரும்பி வந்தான். புதிய ஏற்பாட்டில் நம்முடைய மிகச்சிறந்த நண்பர் பேதுருவை பார்க்கிறோம். அவரும் ஆண்டவரை எவ்வளவு நேசித்தார், என்னெல்லாம் சொன்னார். யார் போனாலும் நாம் போக மாட்டோம், நிலையான வாழ்வின் வார்த்தைகள் உங்களிடத்தில் தான் இருக்கிறது, இங்கேயே இருப்பது எவ்வளவோ நல்லது. தண்ணீரின் மீது இயேசு நடக்கிறத பார்த்த உடனே அவரும் நடக்கணும்னு நினைச்சார். நமக்கு என்ன ஆச்சரியம், தண்ணியில் நடக்கிறவங்களை நம்ம பார்த்துருக்குறோம், ஆனால் தண்ணீரின் மீது நடப்பவர்களை பார்த்ததில்லை. தண்ணியில் நடக்கிறவங்க மாலை சத்துணவு அருந்தி விட்டு வருகிறவர்கள் தண்ணியில் நடப்பாங்க. அவங்களுக்கு தாளம் தவறும், ஆதி தாளமும் ரூபக தாளமும் எல்லா தாளமும் போகும். ஆனால் தண்ணீரின் மீது நடப்பவர்களை நம்ம பார்த்துடல. ஆனால் இயேசு நடந்தார். அதை பார்த்த உடனே பேதுருவுக்கும் இயேசுவை பார்த்து நடந்தார், அவர் நடந்தார். இயேசு அந்த அலையும் காற்றையும் திரும்பி பார்த்தாரு, அதோட மூழ்க. அப்போதான் ஆண்டவர் சொன்னார், ஓ மேன் ஆஃப் லிட்டில் ஃபெய்த், குறைந்த நம்பிக்கை உள்ளவனே என்று சொல்லி. அதன் பிறகு இந்த பேதுரு என்ன ஒரு மனிதன் பாருங்க, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணினார். தலைமை குரு தான் இயேசுவுக்கு மரண தண்டனை தீர்ப்பு கூறுகிறவர். அவருக்கு வீட்டுக்கு முன்னால போய் என்ன செய்கிறாரு, குளிருக்கு தீ காய்ஞ்சிட்டு இருப்பான். இருக்கக்கூடாத இடத்துல போய் இருந்துட்டார். அதனால தான் ஒரு சாதாரண வேலைக்காரி பெண்மணியிட கோழி வளர்த்துற பெண்மணி பக்கத்தில் கூட அவருக்கு நிலைத்து பிடிச்சு நிற்க முடியலை. அவ கேட்ட, நீயும் அவங்க கூட இருந்தவர்? ஐயோ எனக்கு அப்படி ஒரு ஆளை தெரியவே தெரியாதுன்னு சொல்லி நம்ம சொல்லுகிற சாதாரண பொய் தான் இது. பேதுரு சொன்னது பெரிய பொய் ஒன்றும் இல்லை, நம்ம இதை விட பெரிய பொய் சொல்லுகிறோம் இல்லையா? பேதுரு ஒரு சின்ன பொய் தான் சொன்னோம், நம்ம கேட்டது இல்லை, அவரை எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி டெய்லி எத்தனை தடவை சொல்லுகிறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர். ஆனால் இயேசு ஒன்றும் சொல்லல, ஒரு மறையுறையும் தேவையில்லை, ஒரு கன்வென்ஷனும் தேவையில்லை, எந்த தியானமும் இல்லை. ஆண்டவர் ஒரு முறை பார்த்தார். பார்த்ததும் என்ன செய்தாரு, உள்ளம் நொந்து நொறுங்கி அழுது வேண்டி திரும்பி அதே நிமிடத்தில் திரும்பி வந்தார். இப்போ தாவீதும் பேதுருவும் வீழ்ந்தார்கள், ஆனால் வீழ்ந்து எழுந்தவர்கள். வாழ்க்கையில் கடவுள் கொடுத்த அருளை ஒருபோதும் இழக்காத ஒரு நபர், ஒருபோதும் அதை இழக்காத ஒரே ஒரு நபர், அற்புத பெண்மணி, பெண்களுள் பேரழகி அன்னை மரியாள். ஒருபோதும் கடவுள் கொடுத்த அருளை அவள் இழந்ததே இல்லை. அற்புத பெண்மணி. 2017 ஆண்டில் 18ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன், நேஷனல் ஜியோகிராஃபிக்கல் சேனலில் ஒரு நிகழ்வு வந்தது. அந்த நிகழ்வுக்கு பேர் த கல்ட் ஆஃப் மேரி. என்னென்னா ஒரு பெரிய ஆய்வு நடத்தினாங்க. அதாவது ஊடகத்துறை, அது குருக்களோ துறவிகளோ நடத்தினது அல்ல, ஊடக பணியாளர்கள். என்ன கேள்வி, ஹூ இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் உமன் இன் த வேர்ல்டு? வலிமையான பெண்மணி யார்? நம்மிடத்தில் இந்த கேள்வி கொஞ்ச நாளுக்கு முன்னால் கேட்டிருந்தா இம்மீடியட்டாக நம்ம ஆன்சர் சொல்லியிருப்போம் இல்லையா? யாருன்னு சொல்லுவோம்? யாரு? சத்தமாக சொல்லுங்க, பயமாக இருக்கா? சரிதான், நீங்கள் சொன்னது சரிதான், அப்படி சொல்லியிருப்போம். ஆனால் இங்கே இருக்கிற ஆம்பளைகள்கிட்ட கேளுங்க, உலகத்தில் மிக வலிமை வாய்ந்த பெண்மணி யாருன்னு இங்கே இருக்கிற ஆம்பளைகிட்ட கேளுங்க, அவங்க அதிக நேரம் எடுக்க மாட்டாங்க. அதில் என்ன சந்தேகம், என் மனைவி தான். டெய்லி நான் அனுபவிச்சுட்டு தானே இருக்கிறேன். உலகத்தில் மிக வலிமை வாய்ந்த
பெண்மணி யார்? அவங்களுக்கு அதுதான் ஆன்சராக இருக்கும். ஆனால் இவங்க என்ன க்ரைட்டீரியா வச்சாங்க? இந்த வலிமை வாய்ந்த பெண்மணிக்கு என்ன அளவுகோல் என்ன? இந்த பெண்மணி ஏராளமான மக்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்க வேண்டும். ஏராளமான மக்கள் இந்த பெண்மணியை நாடி சென்றிருக்க வேண்டும். சமூகத்தில் பெரிய மாற்றங்களை உருவாக்கி இருக்க வேண்டும். அவர்களுடைய சொல்லிலும் செயலிலும் எந்த தவறுதலும் இருக்கக்கூடாது. இப்படி கொஞ்சம் அளவுகோல்களை வச்சாங்க. இந்த அளவுகோல்களை வைத்து வரலாற்றை புரட்ட தொடங்கினாங்க. 2 வருஷம் அவங்க ஆராய்ச்சி நடத்தி கடைசியில் அவங்க எல்லாம் கண்டுபிடிச்சு சொன்னாங்க, the most powerful and moral woman in the world history is Blessed Mother. உலக வரலாற்றிலேயே மிகச்சிறந்த ஆற்றல் மிக்க பெண்மணி, மாரல் அறநெறியில் சிறந்த பெண்மணி பிளஸட் மதர். இந்த பெண்மணியை மாதிரி யாரும் இல்லை. அதனால இவள் அழகில் சிறந்தவள். 1000 ஓவியங்களில் ஒதுங்காது உன் பேரழகு. நம்ம 1000 படங்கள் வரைஞ்சாலும் மாதாவினுடைய அழகை என்ன செய்ய முடியாது, அதில் கொள்ள முடியாது. எனக்கு வரையவே தெரியாது. நான் மீன் வரைஞ்சா கப்பல் மாதிரி இருக்கும், கப்பல் வரைஞ்சா மீன் மாதிரி இருக்கும். அந்த காலத்திலேயே அது முடியாது. இப்போ என்கிட்ட நான் அதை முயற்சிக்கவும் மாட்டேன். ஆனால் மாதாவுக்கு அழகை நம்ம ஓவியத்தில் தீட்டணும்னு சொன்னால் ஒரு 1000 ஓவியங்கள் நீங்கள் தீட்டினாலும் அதில் என்ன செய்ய முடியாது, அதனால தான் நம்ம எத்தனையோ மாதாவை பார்க்குறோம். வேளாங்கண்ணி மாதா, லூர்து மாதா, ஃபாத்திமா மாதா, என்னென்ன மாதா. இப்போ ஒரு அரை மணிக்கூர் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இப்படி இல்லையா? எல்லா மாதா இத்தனை வடிவங்களில் நம்ம பார்த்தும் என்ன செய்ய முடியல, மாதாவினுடைய அழகை நமக்கு பார்த்து தீரவும் இல்லை. அது என்ன அழகு? வருஷக்கணக்கில் ஃபேர் அண்ட் லவ்லி தேய்ச்சதுனால வந்த அழகு அல்ல. புதிய இந்த பொருளுக்கு பேர் ஒன்றும் எனக்கு தெரியாது, இது பழைய பேர். முன்னால் உள்ள ரொம்ப அழகு சோப்பு லைபாய் சோப்பு. இப்போ லைஃபும் இல்லை, பாயும் இல்லை, வேறு என்னெல்லாமோ வந்திருக்கிறது பாருங்க. இந்த இப்போ என்ன சோப்புன்னா எனக்கு தெரியாது. அப்படி லிக்விட் சோப்பு, பார் சோப்பா, சரி எதுவானாலும். அப்போது இந்த பொருட்களினால் வந்த அழகு இல்லை, அது அருள் அழகு. ஒரு பாட்டு கேட்டிருக்கிறீங்கன்னு, என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு மண்பழகு. இது கடைசியில் நமக்கு பாடலாம். காரணம் இதில் இந்த பாட்டை பாடினா நீங்கள் ஓடிடுவீங்க எல்லாரும் சேர்ந்து. அதனால நம்ம கடைசியில் பாடலாம். அதுதான் மாதாவினுடைய அழகு. இதுதான் ஒரு. ரெண்டாவது இந்த மாதா ஒரு மிஸ்டிக்னா இறைநிலை இணைவு கண்டவள். இயேசுவோட நெருங்கி இருந்தவங்க. நம்ம ஏன் இயேசு விட்ட போகிறதுக்கு மாதா விட்ட போகிறோம்? நிறைய பேர் புத்தி, இந்த அறிவு தெளிவு இல்லாதவங்க தவிடு சாப்பிட்டா தான் அவங்களுக்கு அறிவு தெளிவு வரும் சொல்லுவாங்க. மாதாவை பற்றி அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. பாவம், ஆண்டவர் அவங்கள மன்னிக்கட்டும். ஏன்னா இந்த மாதா ஒரு மிஸ்டிக். சாதாரண கண்களினால் புரிஞ்சுக்கிட முடியாது, நமக்கு புரிஞ்சுக்கிட முடியாது. ஏன்னா மாதா மீட்பு வரலாற்றில் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அந்த இயேசுவோட நெருங்கி நம்ம ஏன் மாதாவிட்ட வருகிறோம் பாருங்க. ஒரு சின்ன பிள்ளை இப்போ இந்த மாடர்ன் தாய்மார்களுக்கு சரியான தாலாட்டு பாட்டு பாடவே தெரியாது. பழைய காலத்து தாய்மார்கள்னு சொன்னால் பிள்ளை வா வாவோ ரீரோ அப்படின்னு ராகமாக பாடுவாங்க. அதில் சுருதியும் இருக்கும், கொஞ்சம் கேட்கறதுக்கும் இன்பம் இருக்கும். இயல்பாக பிள்ளைகள் தூங்கிடும். நம்மளும் அம்மா தாய்மார் இன்னைக்கு வயது வளர்ந்தவங்களும் அம்மா பாடுனா தூங்கிடுவோம் இல்லையா? இன்னைக்கு உள்ள தாய்மார்களுக்கு இந்த குத்து பாட்டு தானே, நாக்கு முக்கான்னு தான் தாலாட்டு பாட்டு பாடத்து. டெய்லி ஒரு புதிய பாட்டு, ஒரு லேட்டஸ்டாக உள்ள பாட்டு எனக்கு எதுன்னு தெரியாது, பிள்ளைகள் பாடி கேட்டிருக்கிறேன். இப்போ ரீசெண்டாக வந்திருக்குன்னா ரஞ்சிதமே இந்த இப்போ தமிழ்நாட்டில் உள்ள ரஞ்சிதம்னு பேர் உள்ளவங்களுக்கு இப்போ வாழவே முடியாது.
ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம் என்னன்னா, இந்த மாடர்ன் தாய்மார்களுக்கு இந்த பாட்டு தான் தாலாட்டு பாட்டு பாட தெரியுது. இந்த பாட்டு கேட்டாலும் பிள்ளைகள் தூங்கிடுது. அம்மா இந்த பாட்டை பாடினாலும் பிள்ளை தூங்கிடுது. இது ஏன்? சில தாய்மார்கள் பாடுகிறத கேட்டால் இந்த எப்படி இருக்கும், பாறையில் போட்டு கல் போட்டு உடைக்கிற மாதிரி தான் கேட்கும். ஒரு டியூனும் இல்லை, ஒரு இனிமையும் இல்லை. என்னாலும் இந்த பிள்ளை தூங்கிடுது. ஏன் பிள்ளை தூங்குது? இந்த குரல் தான் தாய் வயிற்றில் இருக்கும்போதே இந்த குழந்தை முதல்ல கேட்டது. தாய் வயிற்றில் இருக்கும்போது முதல்ல கேட்ட குரல் இதுதான். அதனால இந்த குரல் கேட்டால் எல்லா பிள்ளைகளும் மயங்கிடும், எல்லா பிள்ளைகளும் உறங்கிடும். வயசான பிள்ளையானாலும் சரி, சின்ன பிள்ளையானாலும் சரி, அம்மாவுக்கு குரலை கேட்டால் தூங்கிடுது. அதனால தான் நம்ம மாதாவிட்ட போகிறது. மாதாவை கூட்டிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட போவோம். மாதாவுக்கு குரலை கேட்டாச்சுன்னு சொன்னால் ஏசு என்ன செய்திருவார்? எல்லாம் ரிலீஸ் பண்ணிடுவார். கானாவூரில் அதானே நடந்தது. ஒரே ஒரு வார்த்தை. மாதா அதிகம் பேசினவங்க இல்லை, 7 வார்த்தை தான் பேசியிருக்கு. ஆனால் இத்தனை ஆண்டுகளை 2000 வருஷங்களாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு அர்த்தம் இன்னும் நமக்கு முழுமையாக நம்ம புரியலை. அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள். பார்த்தீங்களா? அவங்க குரல் கேட்ட உடனே அவர் செய்திருவார். பார்த்தீங்களா? 2வது, இந்த இறைநிலை இணைவு இருக்கிறதுனால மாதா சுமைகளை, அதாவது உலகத்தில் உள்ள சுமைகளை எல்லாம் இனிமையாக கண்டவர். சுமைகளை எல்லாம் இனிமையாக கண்டவர். சிலுவையை சுமையாக கண்டவர். அந்த 1000 பாட்டில் முதல் பத்தியை இப்படியே நான் போட்டிருக்கிறேன். துணிவும் பணிவும் கொண்ட நீ, அன்பும் கனிவும் மிகுந்த நீ, துன்ப துயர சுமைகளை இனிமையாக எண்ணினாய், சிலுவை அருகில் நின்ற நீ, கொடுந்துயரம் கண்ட நீ, எங்கள் சிலுவையின் பொருள் சொல்லுவாய், பொருள் சொல்லுவாய். வாழ்க வாழ்க மரியே, அருள் நிறை பேரொளியே. வாழ்க வாழ்க மரியே, அருள் நிறை பேரொளியே. பாருங்க, மாதா கொல்கத்தாவில் சிலுவையின் அடியில் நின்றாங்க, கொடுந்துயரம் கண்டாங்க, அதை இனிமையாக எண்ணியவள். ஒரு அம்மாவுக்கு எப்படி தன் மகன் சிலுவையில் கிடந்து துடிப்பதை பார்த்து கொண்டு நிற்க முடியும்? இதுதான் அன்னையினுடைய சிறப்பு, இறைநிலை இணைவு கண்டவள். ஒரு 3வது, நான் பேரழகின்னு சொன்னேன், மிஸ்டிக் இறைநிலை. 3வது என்னன்னா, மேரி இஸ் எ மிரக்கிள். மரியா ஒரு அற்புதம். அன்னையும் கன்னியுமாக இருப்பது. அன்னைன்னா கன்னி அல்ல, கன்னின்னா அன்னை அல்ல, கடவுளை ஈண்ட மங்கை, கடவுளை ஈண்ட மங்கை. எனவே அவள் ஒரு அற்புதம். இதை எப்படி நம்ம புரிந்து கொள்கிறது? பழைய ஏற்பாட்டில் நிறைய முன் வடிவங்களும் முன் அடையாளங்களும் காணப்படுகிறது மரியாவை பற்றி. திருச்சபை தந்தையர்கள் தான் அதை தெளிவாக சொல்லுகிறாங்க. 1-2 நான் இப்போ சொல்லுகிறேன், நேரம் போதாததுனால நான் எல்லாம் குறிப்பிட விரும்பவில்லை. 1-2 சொல்லுகிறேன். எரிய முச்செடியில் மோசேக்கு கடவுள் தோன்றினார். ஆனால் அந்த முச்செடி என்ன செய்யவில்லை? எரிந்து சாம்பலாகி போகவில்லை. திருச்சபை தந்தையர்கள் கூறினார்கள், இது மரியாவினுடைய ஒரு முன்னடையாளம். ஆண்டவர் மரியாவில் பிறந்தும் அவள் கன்னியாகவே இருந்தாள். அது ஒரு அற்புதம். எசக்கியேல் ஒரு அடைக்கப்பட்ட வாசலை கண்டார். அந்த வாசல் திறக்கப்படவே செய்யாது. அந்த எசக்கியேல் கண்ட காட்சியில் அடைக்கப்பட்ட வாசல் மரியா. அவள் அன்னையாகியும் கன்னியாகவே இருந்தாள். இது ஒரு அற்புதம். இன்னும் பழைய ஏற்பாட்டில் முன் வடிவங்கள் மரியாவினுடைய, ஏவாள் மரியாவினுடைய ஒரு முன் வடிவம். நான் சொன்னேன், பாம்பினுடைய வார்த்தை ஏவாளினுடைய காது வழியாக நுழைந்து உடலில் சென்று பாவத்தை
பெற்றெடுத்தது. ஆனால் வானதூதரின் வார்த்தை, கடவுளிடமிருந்து வந்த வானதூதரின் வார்த்தை மரியாவின் காதுகள் வழியாக நுழைந்து மீட்பை பெற்றெடுத்தது. எனவே அவள் இரண்டாம் ஏவாள் என்று திருச்சபை தந்தையர்கள் கற்பிக்கின்றார். ராகேல் மரியாவினுடைய முன்னடையாளம். ராகேலுடைய மகன் யோசேப்பு 20 வெள்ளிக்காசுகளுக்கு விற்கப்பட்டான். ஆனால் மரியாவின் மகனோ 30 வெள்ளிக்காசுகளுக்கு விற்கப்பட்டான். சாரா தன்னுடைய ஒரே மகன் ஈசாக்கை பலி கொடுப்பதற்கு பலிப்பொருளும் கொடுத்து மோரியா மலைக்கு அனுப்பி வைத்தாள். ஆனால் அங்கே பலி நடைபெறவில்லை, ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டது. நமக்கு தெரியும். மரியா தம் ஒரே மகனை கல்வாரி மலைக்கு அனுப்பி வைத்தாள், அங்கே பலி நடந்தது. எனவே சாராள் மரியாவினுடைய ஒரு முன் அடையாளம், ஒரு முன் வடிவம். பாறையிலிருந்து ஆண்டவர் நீர் புறப்படவ செய்தார். பாறையிலிருந்து இயல்பாக நீர் வராது. அன்னை மரியாள் இந்த திறக்கப்பட்ட அல்லது பாறை அடையாளமாக இருக்கிறது, மரியாவினுடைய அடையாளமாக இருக்கிறது. மக்கபேயர் ஆகமம் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு வீரத்தாய் பற்றி பேசுகிறோம். ஒரு வீரத்தாய். இந்த தாய் அரசனுடைய கட்டளைக்கு, தான் நம்பியிருந்த கடவுளுக்கு எதிராக அரசன் கட்டளையிட்ட போது அந்த கட்டளையை கடைபிடிக்க மறுத்து 7 பிள்ளைகளை பலி கொடுத்தாள். அந்த தாயினுடைய பெயர் என்ன தெரியுமா? இந்த பைபிளில் அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சுரியானி மொழி பைபிளில் அது இருக்கு. ஸ்மூனி என்ற அந்த பெண்ணுடைய பெயர். அந்த பெண்மணியை சுரியானி திருச்சபைகளில் புனிதையாக கருதுகிறார்கள். நம்ம இந்த பைபிளில் இருக்காது, சுரியானி பைபிளில் இருக்குது. அது ஸ்மூனி என்று பெயர். 7 பிள்ளைகளை ஆண்டவர் மீதுள்ள நம்பிக்கையின் பொருட்டு அதிலிருந்து விடுபடுவதற்கு தயாராமல் துணிவுடன் செயல்பட்ட வீரத்தாய். இந்த வீரத்தாய் மரியாவினுடைய ஒரு முன் வடிவம், ஒரு முன் வடிவம். எனவே பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை அந்த தாய் தன்னுடைய மீட்பு திட்டத்திலே, கடவுளுடைய அந்த மீட்பு திட்டத்தில் தன்னை ஈடுபடுத்தி, இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தாள். நம்ம முன்னால் ஒரு பாட்டு கேட்டு, இதோ உமது அடிமை, இதுவே மரியின் பெருமை. என்னோட சேர்ந்து நீங்க நல்லா பாடுங்களேன். இதோ உமது அடிமை, இதுவே மரியின் பெருமை. இப்ப பார்த்த பிறகு மாதாவை நமக்கு நேரே நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலான்னு தோணுதில்ல? இவ்வளவு பெரிய அற்புத பெண்மணி, அற்புத பெண்மணி. பைபிளில் பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டில் மரியாள் நிறைந்து நிற்கிறாள். புதிய ஏற்பாட்டில் நமக்கு நிறைய தெரியும். நம்ம எல்லாரும் சொல்லுகிறது காணா ஒரு கல்யாணம் மட்டும். காரணம் அங்கே விருந்து கிடச்சி, நல்ல திராட்சரசம் கிடச்சி, அது மட்டும்தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். இயேசுவினுடைய கல்வாரி பயணத்தில் 4வது இடத்துல வந்து நிற்கிறார். பிரியமானவர்களே, மரியாள் தான் நமக்கு சிறந்த முன்மாதிரி. தன்னுடைய கடவுள் கொடுத்த அருளை அவள் ஒருபோதும் இழந்ததில்லை. ஒரு அருள் நிறைந்தவளாக காணப்பட்டாள். அதான் ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டார். ஒரு இறைநிலை இணைவு கண்டவள், மிஸ்டிக். அவள் ஒரு அற்புதம், ஒரு மிரக்கல். இந்த மாதாவை அப்படியே சேர்ந்து அவங்களோடு ஃபாதர் சொன்னாங்க, 1000 மணி ஜெபமாலை, 1000 மணி ஜெபமாலை. இப்போது இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்போ நீங்கள் பெரிய மாதா பக்தர்கள் தான், அப்படி தானே? மாதாவிட்ட ரொம்ப அன்பு வச்சுருக்கிறீங்க. நல்லது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதாவிடத்தில் நம்ம எதுவானாலும் நம்ம வேண்டினால், நான் சொன்னேன்ல, நான் பாடினேன் சொன்னேன் இல்லையா, பாட்டு, தாலாட்டு பாட்டு, இயேசுவுக்கு தாலாட்டு பாட்டு பாடினது யாரு? மாதா தான். அப்போது மாதாவிட்ட கேளுங்க, உங்கள் மகன்கிட்ட ப்ளீஸ் ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணுங்க, கொஞ்சம் சொல்லுங்க, அப்படின்னா எங்களுக்கு காரியம் நடக்கும். நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். பிரியமானவர்களே, நான் தொடங்கின இடத்துக்கு வர்றேன். சந்தோஷமாக இருக்கணும்னா யாரையாவது நம்பணும். யாரை நம்பணும்? நம்பணும். யாரையாவது நேசிக்கணும். யாரை நேசிக்கணும்? திருச்சபையை நேசிக்கணும். திருச்சபையை
நேசிக்கணும். திருச்சபை நமக்கு தர்றதையெல்லாம் வாங்கணும். என்ன தரும்? ஞானஸ்நானம், உறுதி பூசுதல், 2 வகையான உணவு தரும், இறைவார்த்தை தரும். இனி 3வது என்னதாவது நன்மை செய்யணும். அதுக்கு மாதா சிறந்த எடுத்துக்காட்டு. கடவுளுடைய அருளை பெற்ற உடனே ஓடோடி சென்று யாருக்கு உதவி செய்தாள்? எலிசபெத்துக்கு உதவி செய்தாள். நன்மை செய்கிறதெல்லாம் சந்தோஷம். நம்ம செய்கிறதெல்லாம் நன்மையாக இருக்கணும். டாக்டர் அப்துல் கலாம்கிட்ட ஒரு இளைஞன் கேட்டான், நீங்கள் இந்த முதுமையிலும் இளமையாக இருக்கிறீங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டான். பக்கத்தில் இருந்த பையன் சொன்னான், அவர் கல்யாணம் பண்ணல, அதனால தான் அவர் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறாரு, இப்போ முதுமையிலும் இளமையாகவும் இருக்கிறார். ஆனால் அவர் சொன்ன பதில் என்னன்னு தெரியுமா? நீ எப்போதும் நன்மை செய்து கொள்வதில் ஆர்வம் கொண்டு இரு, நன்மை செய்வதையே எண்ணியிரு. அப்போ நீ இளமையாகவும் இருப்பாய், நீ சந்தோஷமாகவும் இருப்பாய். அப்போது ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல். இன்னும் முன்னோக்கி எல்லாம் ஹாப்பியாக இருக்கட்டும். ஆண்டவரில் நம்பிக்கை கொள்ளுங்க, அடுத்தவரை திருச்சபையை நேசிங்க, அடுத்தவங்களை நேசிங்க, நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நன்மை செய்யுங்க. அப்படி இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருப்போம். இன்றைக்கு இந்த அனுபவத்தில் இருக்கிறோம். எல்லா கஷ்டங்களையும் ஆண்டவர் முன்னால் இறக்கி வச்சு மகிழ்ச்சியாக மாதாவோடு சேர்ந்து இந்த திருப்பலியில் பங்கெடுத்து அந்த நற்கருணையை உட்கொண்டு இயேசுவை உள்ளுக்குள்ளே வாங்கி அவர் உள்ளுக்குள்ளே அமர்த்தி மாதாவுக்கு கையும் பிடிச்சு இடது கையில் பைபிளையும் எடுத்து உள்ளுக்குள்ளே இயேசுவை வச்சு மாதாவையும் பிடிச்சிக்கிட்டு அப்படியே முன்னோக்கி போங்க. வாழ்க்கை நேரான பாதையில் போகும். சரியா? ஒத்துக்கிட்டீங்களா? நிறைவு செய்யலாமா? மறைவுரையை நிறைவு செய்யலாமா? நீங்கள் சம்மதிக்கலைன்னா நான் நிறுத்த மாட்டேன். நன்றி. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும்.